டியூஸ்டே மார்னிங் லாஸ்ட் வீக் நாங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போயிருந்தோங்க. அங்கே வந்து பாப்பா அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப விரும்பி மசாலா தோசை சாப்பிட்டாங்க. இவ்வளோ பிடிக்குமா இவங்களுக்கு மசாலா தோசை? சரி அதை நம்ம வீட்லேயே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணேன். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் பொடி, அப்புறம் வந்து காயப்பொடி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டு வேக வச்சு மசிச்சு வச்சிருந்த உருளைக்கிழங்கி அதில் போட்டுட்டுங்க. தொட்டுக்கிறதுக்கு வந்து கடலை சட்னி தான் பண்ணியிருந்தேன். இது என்னமோ அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை தான் பண்ணியிருந்தேன். நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி ஊற்றி அதில் நல்லா நிறைய கீ விட்டு உள்ளே ஃபுல்லாக அப்படியே வந்து அந்த ஸ்ப்ரெட்டை வந்து தடவிட்டேங்க. செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. இதை சாப்பிட்டுட்டு அம்மா யூஆர் அமேசிங் அப்படின்னாங்க. ஆஹா, இது தெரியாமல் போச்சா இத்தனை நாளா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு நானே கொண்டு போய் விட்டுருந்தேன். கிளம்பிட்டு இருந்தாங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஸ்பெரி, ப்ளூபெரி, அப்புறம் வந்து மல்பெரி தான் கொடுத்து விட்ருந்தேன். இந்த மாதிரி பெரி வகைங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூடங்க. இதில் இருக்கிற அந்த லைட்டு புளிப்பு டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். விரும்பியும் சாப்பிடுவாங்க. உங்கள் வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பாய்.